Allied Statistics BSc BCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Allied Statisticsல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இப்போ வீடியோவா எடுத்திருப்போம்ல, இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கும். இதுல டெஃபினிஷன்ஸ், தியரம்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, எந்த கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு அதை பத்தி என்ன தெரியுமோ அதை ஒரு 2 லைன்ஸ்ல எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ப்ராபபிலிட்டினா என்னன்னு தெரியுதோ, ஏன்னா இது டெஃபினேஷன்ஸை வந்து நான் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன், அது வந்து அதுல இருக்கிற மாதிரியே தான் எழுதணும். மற்றதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். ஸோ நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். எந்த கொஸ்டினையும் விடக்கூடாது, எல்லா கொஸ்டினையுமே அட்டென்ட் பண்ணணும். தெரிஞ்சது நமக்கு என்ன தெரியுதோ அதை எழுதுறதுக்கும் அதை எலாபரேட்டா எழுதுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த அலைட் ஸ்டாட்ஸ் எக்ஸாம் அப்ரோச் பண்றதுக்கான மெத்தடு. நான் சம்ஸ் வந்து இதுல கொடுக்கல. சம்ஸ் வந்து நீங்க தனியா தான் வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கான ப்ராப்ளம்ஸ் படிக்கணும். தியரி மட்டும் இந்த வீடியோல இருக்கும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா அவுட்கம் என்னன்னு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். தென் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டின்றது வந்து அன்சர்டனிட்டி பத்தி படிக்கிறது தான் ப்ராபபிலிட்டி. சாம்பிள் ஸ்பேஸ், இது எல்லாமே 2 மார்க் டெஃபினிஷன். செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ஒரு அவுட்கம் வரும், அந்த அவுட்கம் தான் நம்மளோட எல்லா பாசிபிள் அவுட்கமும் சேர்த்து எழுதுறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். 2 விதமா சாம்பிள் ஸ்பேஸ் பிரிக்கலாம். ஒன்று டிஸ்கிரீட் சாம்பிள் ஸ்பேஸ், இன்னொன்று கண்டினியூஸ் சாம்பிள் ஸ்பேஸ். அதுக்கான டெஃபினிஷன்: டிஸ்கிரீட்னா ஃபைனைட் ஆர் கவுண்டபிள், கண்டினியூஸ்னா இன்ஃபைனைட் ஆர் அன்கவுண்டபிள். அப்புறம் ஈவெண்ட். ஈவெண்ட்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுதான் ஈவெண்ட். இப்போ டாஸிங் அ காயின், ஒரு காயினை டாஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, டாஸ் பண்றோன்றது தான் நமக்கு இதுல ஈவெண்ட். சாரி, கெட்டிங் சம்திங், ஹெட் டெய்ல் வருதுல, அதுதான் இதுல ஈவெண்ட். டாஸ் பண்றதுன்றது வந்து ட்ரையல். இங்கான டெஃபினிஷன், மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. எவ்ரி நான் எம்டி சப்செட் ஏ ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ், அதுதான் வந்து ஈவெண்ட். ட்ரையல், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், ஸோ அதில் டாஸ் பண்றோம் காயின்னா, காயினை டாஸ் பண்றது தான் ட்ரையல். டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நமக்கு நிறைய இருக்கு, பட் நம்ம இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் மட்டும் எழுதியிருக்கிறோம். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஈக்குவலி லைக்லி. டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்னு கேட்டால் இந்த 4 ஈவெண்ட் 2 மார்க்ல கேட்டால் இது இப்படி எழுதுனா போதும். ஒருவேளை 5 மார்க்ல எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த 4 ஈவெண்ட்டையும் எழுதிட்டு எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள், அந்த மாதிரி தனி ஃபுல்லா எழுதணும் 5 மார்க். ஈவன் 10 மார்க்குக்கும் அதே தான். ஸோ எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ன்றது டோட்டல் அவுட்கம் அப்படின்றது தான் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள், ஒரு டை த்ரோ பண்றாங்க அப்படின்னா 1லேருந்து 6 வரைக்கும் எது வேணா வரலாம், அதுதான் அந்த 6ன்றது தான் இதுல எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். எக்ஸாஸ்டிவ்ன்றதும் டோட்டல்ன்றதும் ஒன்று தான். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒரே நேரத்துல 2 விஷயமும் சேர்ந்து நடக்காது. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவெண்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த அக்கரன்ஸ் ஆஃப் அனதர் ஈவெண்ட், அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். தனித்தனியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். ஒரே நேரத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டும் இறந்துட்டும் இருக்க முடியாது. ஸோ எய்தர் ஹி கேன் அலைவ் ஆர் ஹி கேன் பி டெட். ஸோ ஒரு மனுஷன் வந்து உயிரோடவும் இருந்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்று தான் நடக்க முடியும். ஒன்று இன்னொன்று அஃபெக்ட் பண்ணாதீங்க, ரெண்டும் சேம் டைம் நடக்க முடியாது. இதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஈக்குவலி லைக்லி. ஈக்குவலி லைக்லினா ஸோ எதுக்குமே ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டு ஈவெண்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மாதிரி ப்ரிஃபரன்ஸோட தான் வரப்போகுது. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஹெட் அண்ட் டெய்லு. ஸோ ஹெட்டுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதே தான் டெய்லுக்கும் இங்கே இருக்கும். அண்ட் இண்டிபெண்ட் ஈவெண்ட். இண்டிபெண்ட் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், 2 events are said to be independent when actual happening of one does not influence in the way happening of the other. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ரெண்டாவது நடக்க போற விஷயத்த அஃபெக்ட் பண்ணாது அண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாது, அதுதான் இண்டிபெண்ட், தனித்தனியா இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் இது நீங்க டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எழுதி வச்சு படிங்க, அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல.
ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட்டடாக நம்ம வீடியோ கேட்க முடியாது. அண்ட் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒன்று வந்து கிளாசிக்கலை வந்து என்னன்னு சொல்லலாம்னா மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்னு சொல்லலாம். ப்ரியாரி அப்படின்னு இருக்கு, PRIORI, ப்ரியாரி. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸ்பிளைன் ப்ரியாரி அப்ரோச் டு ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கிளாசிக்கல் அப்ரோச் தான் இன்னொரு வேல ப்ரியாரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல்னாலும் மேத்தமெட்டிக்கல்னாலும் ப்ரியாரினாலும் ஒண்ணுதான். செகண்ட் டைப் வந்து எம்பெரிக்கல்னாலும் ஸ்டாட்டிஸ்டிக்கல்னாலும் ஒண்ணுதான். நான் அடுத்ததுல கீழே எழுதியிருக்கேன் பாருங்க, எம்பெரிக்கல். அண்ட் தேர்ட் டைப் வந்து ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச் அப்படின்னுவாங்க. ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச்னாலும் மாடர்ன் அப்ரோச்னாலும் ஒண்ணுதான். ஸோ இதுல ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு பேர் இருக்கு. 2 மார்க்ல டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு கேட்டா கிளாசிக்கல், எம்பெரிக்கல், ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச் அப்படின்னு எழுதிடலாம். பட் இதையே 5 மார்க்ல கேட்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் எலாபரேட்டா எழுதணும். 10 மார்க்குக்கும் அதே தான். ஒருவேளை கொஸ்டின் வந்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் ப்ராபபிலிட்டி அப்படின்னா ப்ராபபிலிட்டியில நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ, ப்ராபபிலிட்டினா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, ஈவெண்ட், ட்ரையல், டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி ஒரு லென்த்தியான கொஸ்டினா எழுதணும் நம்ம. கிளாசிக்கல் அப்ரோச் எந்த கொஸ்டினுமே தெரியலன்னு விடக்கூடாது. கொஸ்டின் தியோரிட்டிக்கல் பார்ட்டா இருந்ததுன்னா நமக்கு அதை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளாசிக்கல் அப்ரோச்ன்றது நம்ம நார்மல் மெத்தட், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் பை எக்ஸாஸ்டிவ் கேசஸ். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர் எம்பெரிக்கல் அப்ரோச். இங்க வந்து லிமிட்டிங் கேஸ் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இன்டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. திருப்பி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ட்ரையலும் நடந்துட்டே இருக்கு. அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் இல்லைன்னா எம்பெரிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி m/n அப்படின்னு இருக்கு. தேர்ட் ஒன் வந்து ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச். இதோட இன்னொரு பேர் வந்து மாடர்ன் அப்ரோச், இல்லைன்னா இது ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம். இங்க 3 இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்க முடியும். செகண்ட் கண்டிஷன், இட் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்டு, என்னால எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். அண்ட் 3 இம்பார்ட்டன்டான தியரம் இருக்கு நமக்கு. அடிஷன் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம், பேஸ் தியரம். இது வந்து தனித்தனி வீடியோவா இருக்கு, நீங்க அந்த வீடியோல போய் செக் பண்ணிக்கோங்க. இது அடிஷன் தியரம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தியரம். இது இப்ப பிடிஎஃபா இருக்கும், நீங்க வியூ பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் பேஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப். இதுல பேஸ் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம், அடிஷன் தியரம் இது மூணுமே 2 மார்க்ல கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும், 5 மார்க்ல கேட்டாங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் ஃபுல்லா எழுதணும். இது நான் வந்து கீழே வந்து டேக் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றேன். அண்ட் தென் லிமிடேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இந்த லிமிடேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இது மட்டும் இருக்காது, பட் தனியா இது ஒரு வீடியோவா இருக்கும், அதுல போய் படிச்சுக்கோங்க. லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா சப்ஜெக்டிவிட்டி. இப்போ வந்து அன்சர்டன் ஈவெண்ட் நடக்குது, அந்த அன்சர்டன் ஈவெண்ட்டை எடுத்து இப்படிதான் இனிமேலும் நடக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு லிமிடேஷன். அசியூம்ஸ் இண்டிபெண்டன்ஸ். கீழே கொடுத்துருக்கு ஒன்னோட மெனி ப்ராபபிலிட்டி கால்குலேஷன் அசியூம் த ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்ட். நமக்கு தெரியாது, ஆனா சம்டைம்ஸ் ரியாலிட்டியில அது டிபெண்டா கூட இருந்திருக்கலாம், பட் நமக்கு தெரியாது. தியோரிட்டிக்கலா வந்து இண்டிபெண்ட் எடுத்திருப்பாங்க, பட் ரியாலிட்டியில டிபெண்டா இருந்திருக்கலாம். லிமிட்டட் டு வெல் டிஃபைன்ட் சிச்சுவேஷன். ப்ராபபிலிட்டி வந்து அது ரிப்பீட்டடா இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணிடுவோம். ஆனா ஒரு ரியல் வேர்ல்டு சினாரியோல அது அதே மாதிரியே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நோ கேரண்டி ஆஃப் அக்யூரேசி. இதோட ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம கேரண்டி பண்ண முடியாது. இப்ப இது நடக்குது, இந்த வருஷம் நடக்குது, அடுத்த வருஷம் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்மளால சொல்ல முடியாது. லிமிட்டட் ப்ரெடிக்டிவ் பவர். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ப்ராபபிலிட்டி வேல்யூ வச்சு நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சென்சிட்டிவிட்டி டு மாடல் அசம்ஷன், டிஃபிகல்ட்டி இன் டிஃபைனிங் ப்ராபபிலிட்டிஸ். ஸோ மொத்தமாக லிமிடேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேல்யூவை இந்த வருஷம் நடக்கிற ஒரு விஷயத்த வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணி எழுதினாலும்
அதை நம்மளால ரியாலிட்டியில் மேட்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் இதோட லிமிட்டேஷன்ஸ். இது தனியாக ஒரு வீடியோவில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்டோம். இது எல்லாமே தியரி தான் பார்க்குறோம். சம்ஸ் வந்து தனித்தனியாக இதை பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.